கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நேற்று தாக்கல் செய்யப்பட்ட 2026-2027 மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதை கருத்தில் கொண்டு மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு முற்றிலும் பொய்த்துள்ளது என்றார். கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் $50 குறைந்திருந்த போதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்படாதது மக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. மக்கள் மீது சுமையை குறைக்க மத்திய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் 7% பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்பது நடைமுறை சார்ந்ததல்ல. இது நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலைக்கு நல்லதல்ல, அறிகுறி அல்ல என்றும் தெரிவித்தார். கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நூற்பாலைகள் மற்றும் ஜவுளித்துறைக்காக எந்தவித சிறப்பு திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததும் வருத்தம் அளிப்பதாக கூறினார். இருப்பினும் சுங்கவரி குறைந்திருப்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என குறிப்பிட்டார். அரசியல் நிலவரம் குறித்து பேசிய வைகோ, ஆட்சியில் அதிகார பங்கு கோரிக்கை வைப்பது மதிமுகத்தின் நோக்கம் அல்ல என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும், திராவிட மாடல் ஆட்சி தொடரும், முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பேற்பார் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டளவில் நல்ல பெயர் இல்லை என்றும் விமர்சனம் செய்தார். இரட்டை இலக்கில் தொகுதிகள் குறித்த பேச்சுக்கள் தற்போது முன்கூட்டியே பேச முடியாது. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே சீட் பங்கீடு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தன்னுடைய பரப்புரை நடைபெறும் என வைகோ கூறினார். நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்தவிதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, 11.7 லட்சம் கடன் நாங்கள் வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் 7% வளர்ச்சியை நாங்கள் நெருங்கி விடுவோம் என்று சொல்வது ஏற்கத்தக்கதாக இல்லை. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அவர்கள் சுங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் மொத்தத்தில் மெட்ரோ திட்டங்கள், கோவை, மதுரை, இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நேற்றைக்கு நான் செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறினேன். ஏதாவது கேட்கறேன்னா கேளுங்க. அந்த மாதிரி கோஷத்தை நாங்கள் என்றைக்கும் வைக்கவே இல்லை. தொடக்கத்திலிருந்து இந்த பற்றி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிற நோக்கமும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும். தனிப்பெரும்பான்மையோடு மீண்டும் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக 26க்கு பிறகும் பொறுப்பேற்பார்கள். திராவிட மாடல் ஆட்சி தொடரும். பாலஸ்தீனம் தனி நாடாக இந்தியா ஆதரவு அளிக்கும் சொல்லி நல்ல விஷயம் தானே. பாலஸ்தீனத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். இடைக்காலத்தில் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில் தான் இஸ்ரேலின் உறவை அவர்கள் நெருக்கமாக்கி கொண்டார்கள். பாலஸ்தீனத்திற்காக ஐநா மன்றத்திலோ மற்ற இடங்களிலோ இந்தியா குரல் கொடுக்காமல் தான் இருந்து வந்தது. ஆனால் தொடக்கத்திலிருந்து, நேரு காலத்திலிருந்து பாலஸ்தீனம் தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடக்க காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம். எங்கள் நிலைப்பாடும் அதுதான். நரேந்திர மோடிக்கு நாட்டில் நல்ல பெயர் கிடையாது. இப்ப அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிடுவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படணும்.
பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுக்கு பிறகுதான் இது பற்றியெல்லாம் அவர் சொல்ல முடியும். அதிமுக சார்பில் குழு எப்போ அமைக்க போறீங்க? அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த